இப்போ வணக்கம் வைக்கிற மாதிரி கை குலுக்குற மாதிரி இந்த விஷயத்தை அவர் ஏதோ அவர் மைண்டில் இருக்கு போல இருக்கு. ஒருவேளை வேணா ஜோசியக்காரன் சொன்னானான்னு நமக்கு தெரியாது. சார் யாரை பார்த்தாலும் நீங்கள் இப்படி ஒரு காயினை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்துருவீங்கன்னு எவனா ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான். நமக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம், 2 பேரும் வந்துட்டோம். பிஸ்மி போகவே இல்லை, பிஸ்மி வரவே இல்லை. இந்த புகைப்படத்தை ஒரு ரஜினி ரசிகர் வந்து வெளியிட்டார். ஆக்சுவலாக அது யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த நபர் தான் அவர். அவர் வந்து ஏதோ பிஸ்மியை பழி வாங்குறதா நினைச்சிட்டு இதை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை திட்டிட்டு இருக்காங்க. 1500 ரூபாய்க்காக இது வரைக்கும் 1500 லட்சம் தடவை நம்மளை திட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? அதோட ஒர்த்து அவ்வளோதான். அவ்வளோ திட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம அது வந்து பெருசாக எடுத்துக்கலன்னு வச்சுங்களேன். பட் அந்த முன்னாள் நண்பர் பண்ணது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா கூட இருந்து பழகிட்டு ஒருத்தன் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டானேங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய எரிச்சல். இப்போ ரஜினி ரசிகர்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ரஜினியை பயங்கரமா உயர்த்தி வச்சு நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். ரஜினி சூப்பர் ஸ்டார், விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் போது பிஸ்மி ஒரு பக்கம் எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு இருக்கும்போது இல்ல ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் நான் இன்னொரு இடத்துல பேசிட்டு இருந்திருக்கேன். அப்ப அந்த முரண்பாடு எங்களுக்குள்ளேயே வந்துச்சு.